வெல்கம் டு ஐராக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் பிராங்க்ஸ்டர் ராகுல் அவங்களோட வீடியோ கேட்டிருந்தீங்க. அவங்க வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட்டப்பில் இருக்கோம், திருப்பூரில். உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு காவலுக்கு ப்ரீட் வேணும், இல்லை வீட்டில் பெட்டாக வளர்க்கணும், ரொம்ப ஜாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட கிரேடன் இருக்கு, ராட்வீலர் இருக்கு, கோல்டன் ரிட்ரீவர் இருக்கு, இவ்வளோ பெரிய நாயை வளர்க்க முடியுமா? பாக்கெட் புள்ளி கூட இருக்கு. இதானே வளர்க்க முடியும். ஸோ கிரேடன்லேயே ஒரு முக்கியமான ஒரு சில கடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா பெட்டப்பை காண்டாக்ட் பண்ணுங்க, நல்ல டாக் வாங்கிட்டு போங்க. இங்க பாரு நாயே, இங்க பாருமா, சாப்பிட்டோமா தூங்கணுமா இருக்கக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, புரியுதா? வாய்க்குள்ள வாயெல்லாம் வைக்கக்கூடாது, நக்கக்கூடாது. சோறு தானே திங்கிறீங்க அம்மா நீ? இது பிட்புல், இது ரொம்ப வணக்கம் சார். நாயை பார்க்கணும். நாயை பார்க்கணும்? இதான் சார். என்ன நாய் பார்க்கணும் சார்? டாக். நீங்கள் லோகோ அனுப்பிச்சு விட்றதா? லோகோ அனுப்பிச்சு. சின்ன ராசாவே யூரின்னு போறது பாக்கிரியா? ஒரு நிமிஷம் அங்கே போங்க சார், வந்துடுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஜட்டியில் ஒரு சின்ன எறும்பு கட்டிடுச்சு, சொல்லுங்க என்ன அது? செல்வனா சொல்லியிருந்தாருல ப்ரோ, நாட்டு இது இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜீவா? ஜீவா. ஹாய் ஜீவா ப்ரோ. அதான் ராட்வீலர் கொண்டு வந்திருக்கேன் பிரதர். ஓகே. அதான் திவாண்டரத்துலேருந்து கொண்டு வந்திருக்கேன், கேரளாலேருந்து. ஓகே. இந்த நாய் தான் அது. இந்த ராட்வீலர் பல்லு ஒன்று ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எதுக்கு ஷாக் போட்டுருக்கீங்க? உங்களுக்கு தான் தெரியும் சொன்னார் எல்லாமே. இதான் சார் நீங்கள் சொன்ன ராட்வீலர். இது வந்து வளர்த்துருக்காங்க சார், வேக்சின்லாம் போட்டாச்சு. சரி சரி. அவங்க ஃபாரின் போகிறாங்க, ஃபாரினில் வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டானுங்கல்ல. நீங்க தான் நாய் வாங்கிக்கிற ரொம்ப பிடிக்கும். நாய் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குங்களா? நான் உள்ள பாருங்க, வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. உள்ள பார்ப்பாங்க, கருத்துருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மைக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, பயப்பட தேவையில்ல. ஐயா சிச்சி, அன்பான காலம் 2 மாசம் தான் ஆச்சு சார். வந்து டனல் வளர்த்தேன், கதவை அடைச்சிட்டாரு. நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க பிரதர்? நாய் அது எங்க இருக்கு? நாய் சாக்குக்குள்ள இருக்குன்னு சொல்றாருப்பா. எங்களோட நாய் தான். அது கொஞ்சம் பாருங்க, அது இன்ஜெக்ஷன் போடுறோம். அத பல்லு அந்த சைடுல வந்து ஒரு பிம்பிள் மாதிரி வந்திருக்கு. அது சரி, அதை க்ளீன் பண்ணிருந்தோம். ஸோ அந்த பல்லு வந்து செட் மாட்டிருக்கும். போய் பாருங்க ஒரு நிமிஷம். தப்பா இருக்கு, நீங்க கடிச்சிரும். அது பயத்துல தான் கொஞ்சம் லைட்டா இல்லைங்க. இன்ஜெக்ஷன் போட்டேன், மைக் இன்ஜெக்ஷன் போட்டேன். அதே போடுறீங்க? இல்ல சார், மூடிட்டாரு. போடுறீங்க. என்னாச்சு? இந்த வரேன். கூட்டி போயிட்டாரு. இரியா, நாய் கடிச்சிச்சு அவனுக்கு. ஐயோ, இல்ல பிரதர், பயத்துல போட்டுறீங்க. இல்ல எதுக்கு போய் சத்துறீங்க? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். நாய் வந்து பயமா இருக்குதா? நீ பாருங்க, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது புதுசு நினைச்சு இவங்கள வளர்க்குறோன்றோம். நாய் கடிச்சு சிரிப்பா. சார் நீங்க சொல்ற நாய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாய் இருக்கு. இந்த வித்தியாசமான நாய்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த நாய் வாங்கலாம், அந்த நாய் வாங்கலாம், எந்த நாய் வேணா வாங்கலாம், புரியுதுங்களா? என்னன்னா நாயை நீங்க கார்டியன்ஸை வைக்கிறதோட நல்லா பாசமா இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வச்சு பாசமாக இருக்கு சார். ஆனால் பப்பி ஆகிட்டு அது மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லை. ஆமா, இப்போ அதனால தான் நாங்கள் டிஎன்ஏ செக் பண்ணிட்டு ஒரு கிராஸ் பண்ணி இது வந்து நாங்க கிராஸ் பண்ணி ஒரு ஹியூமன் டாக் பண்ணிருக்கோம். இந்த டனல் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி டாக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட பப்பி டாக்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல கார்டிங் வாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிட்புல் மாதிரி பிரீட். இது கிராஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கத்தாது, அந்த மாதிரி கத்தாது. இது ஒரு பிரீட் ப்ரோ. இது ஒரு வந்து ஹியூமன் பிரீட். இது வந்து கஷ்டப்பட்டு டிஎன்ஏ வச்சு நாங்க கிராஸ் பண்ணிருக்கோம். இப்போ யாருமே வெளியே தெரியாது. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க பிரதர், நல்லா எடுத்துக்கோங்க. ப்ரோ எதுக்கு வீடியோ எடுக்கறீங்க? இது வந்து ரொம்ப டிஃபரண்டா. ப்ரோ எதுக்கு ஒரு வீடியோ எடுக்கறாங்க? யாரு அவரு? எதுக்கு வீடியோ எடுக்கறாங்க? பாத்தீங்களா அப்படி கேக்குது. ஐயோ, வீடியோ ஏன் வீடியோ எடுக்கறீங்க? ஏய் ரொம்ப என்ன பிரச்சனை? இது இப்பதான். ஆமா சார், இதுக்கு வந்து டனல் பெருசா கட்டிட்டு இருக்கோம். ஜுராசிக் பார்க் மாதிரி பெருசா இருக்கு. அவரே வீடியோ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு திறந்தோம்னா தமிழ் மட்டும் தான் பேசும் சார், அதான் பிரச்சனை. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை சார். சரி, ஃபோன்லாம் வச்சிருக்கு சார். அது என் ஃபோன் வாயில கவிட்டு வந்துருச்சு. ஏய் ஏன் ஃபோன் எடுத்துட்டு போற? நல்லா பேசு. மனுஷன் மாதிரியே பேசும் ப்ரோ. எல்லாம் டிஎன் என்னோட டிஎன்ஏ தான். சரியா கெட்ட வரது போறதா? ஏய் பச்சா. நம்ம இப்ப அடிச்சா அடிப்பா பாருங்க. ஏய் கொஞ்சம் உள்ள மடக்கிட்டே போன ஒரு நிமிஷம் எல்லாம் பண்ணா தமிழ் கெட்ட நான் பிஸ்கட் போடலாங்கற. வீடியோ எடுக்கிறீங்க பிரதர். இது வந்து உடனே போடாதீங்க. ஏன்னா ஐயோ, வீடியோ எடுக்காதீங்க. கோவம் வருது. வீடியோ எடுக்கிறீங்க கோவம். நாய்க்கு என்ன எல்லா விஷயம் கோவம். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஆசையாக ஒரு செல்ஃபி. செல்ஃபி எடுத்துக்கோங்க. ப்ரோ இது ஹியூமன் டாக். சொல்லிடுவாங்க. ஹை கான்ஃபிடன்ஷியல் டாக். தெரிஞ்ச யாரோ வச்சுதான் பண்றாங்க.
யாரோ ஃப்ரெண்டு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சண்டை போடும் சார். உங்களை ஓனரை விட சண்டை போடுது பாரு. பாத்தியா? கேவலா வேலை பார்க்கும். இன்னொரு விஷயம், இந்த சாப்பாடு விஷயம் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். இது அடிச்ச உடனே ஆடுது. ஆமா, எடுக்கிறாரு. ஃபோன் என்ன ப்ரோ இது இப்படி இது வந்து மைக்க தெரிஞ்சு சொல்றேன் என்ன ப்ரோ நான் ஐயோ, நாய் இருக்கா இல்லையா இதுல? இருக்கா? இது வந்து கிராஸ் பண்ணுது. இது வந்து கிராஸ் பண்ணுது. என்ன ப்ரோ கிராஸ் பண்ணது ஆமா. நாயா ஏய் ஏய் நாயா நானே ஏய் 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 எப்படி? அது நீங்க பண்ணுங்க. பண்ணுங்க. ப்ரோ நீ என்ன ப்ரோ யாரு ப்ரோ சாப்பாடு என்ன பண்ணும்? என்ன இல்ல சார், 8 பரோட்டா சாப்பிடுவோம், ஒரு 2 கலக்கி 4 8 முட்டை பாயில்டு எக். அத்தனை சாப்பிடு கதவு திறந்துறியா ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் வாய் வெட்டாதல பெருத்து போய் கிடக்கு இப்போ. கண்டிப்பா வெளில வந்தாங்கன்னா ரெண்டு கை வச்சு அதுக்குள்ளே சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்க வச்சு சொல்லி எல்லாம் ஆவேசப்படுது பாத்தீங்களா? எவ்வளவு வரும்? இது எவ்வளவு வரும்? இது பாத்தீங்கன்னா இவங்க ப்ரோ அவுட். என்ன நாயா கேன தரவா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதுதான் தேவைங்க. நல்ல இந்த டாக் பிரச்சனை என்ன தெரியுமா சார்? ஏய் கத்தினே இருக்கும். தரவா ஃபர்ஸ்ட் ஏன் இடத்துக்கு என்னோட இடம் இது யார் வர சொன்னாங்களே? என்னோட இடம் என்ன பாக்க யார் வர சொன்னா? செல்வன வர சொன்னாரு நீ யாரு ரெடி. இவ்ளோ உரிமையா ரொம்ப வாங்க சார். அது என்ன சார் கீழே? இது இவன் போட்ட குட்டி. ஏய் அடங்க ஆமா பெரிய குட்டி சார். இது இன்னும் நீளமா வளர்த்திருக்கு பாத்தியா? ஆமா. ஐயோ. பாத்தியா இப்படிதான் கத்தும். குட்டியை நீங்க ஏன் கத்துற நீ? ஏன் கத்துற? நான் போட்டன அந்த குட்டியா நீ ஏன் கத்துற இப்படி? அண்ணா அண்ணா உங்க கால அண்ணா சொல்றீங்க அண்ணா. பிபி ஏறிடும்பா. ஒரு நிமிஷம். நான் சொல்றது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டு பேரும். இல்ல இல்ல அண்ணா திறந்துடுறேன். இங்க பாருங்க. கடிச்சு வச்சிர போறா உங்க செல்வதான் வர சொன்னாரு. ஆமா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வந்து அங்க கேமரா இருக்கு சார். ஆக்சுவலி ரோல் போயிட்டு இருக்கு சார். உங்களை வச்சு பிராங்க் பண்ண சொல்லிருந்தாங்க சார். வேங்க சார் வேங்கலாம் வேண்டாம் யாரா இங்க லோவங்க இல்ல சார் நான் கதவு திறக்கிறேன் சார். கனவெல்லாம் தரங்க லோவனீங்க பிராங்க இது ஆமா சார் சாரி சார். உங்களை வச்சு உள்ள சார் அது நாய் கிடையாது சார். அதுவும் ஃப்ரெண்டு தான் சார். ஏய் தம்பி எந்திரா டேய். நான் சார் அவன் ஃப்ரெண்டு தான் சார். போய் விட உள்ள போயிடுவான் சார். அவனும் மனுஷன் தான் சார். என் ஃப்ரெண்டு தான் சார் அவனும். இங்க பாருங்க சார். இங்க பாருங்க சார். பயப்படுறாரு. நாய் கிடையாது டேய். அது ஃப்ரெண்டு தானே தம்பி. என்னயா இது அண்ணா என்ன வளர்ந்துட்டீங்க நாய் கடிச்சா இல்ல செல்வா பாருங்க. நாய் இல்ல. அண்ணா செல்வா அங்க பாருங்க. செல்வா பாருங்க. நாய் இல்ல. அவர் நாய் நினைச்சாரு. அண்ணா செல்வா அங்க இருக்கான் பாருங்க. அவர் செல்ல இருக்க பாருங்க. ஏனா செல்வனா பாத்தியா? தெரிஞ்சவங்க வச்சு தான் பண்றாங்க. டென்ஷன் அண்ணா பண்ணிட்டீங்க அவன் மனுஷன் தாங்க பாருங்க. அந்த பாருங்க அங்க நிக்கிறவங்க. அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி டாக் பண்ணிட்டு வாங்க வருவான். அவனை போய் பிராங்க் பண்ணுங்க சொன்னாங்க. தெரிஞ்சவங்க வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பண்ற தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி அவர் தான் உங்களுக்கு பிராங்க் பண்ண சொன்னாரு. நாளைக்கு உங்களை சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண சொல்லியிருந்தாரு. ஏதோ பப்பி வந்து உங்களுக்கு கிட்ட வரேன்னு. ஸோ அந்த பப்பி வாங்க தான் வந்திருந்தோம். அந்த கேமரா ஒன்று இருக்கு பாருங்க. எப்படி ஃபீல் பண்ணிக்க டனலுக்குள்ள போனதுக்கு அப்புறம்? கடுப்பாயிட்டாங்க. சாரி ப்ரோ, உங்களை பூட்டி வச்சு தேவையில்லாத வார்த்தைகள் வேஸ்ட் பண்ணிட்டேன். எங்க வார்த்தைகளை உங்களை ஹார்ட் பண்ணினா ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள் தானே, அது கவலை இல்லை. உங்க டாக் ஹாப் வந்து நீங்க நிறைய கேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயத்தை நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறோம். கண்டிப்பா நகைச்சுவாக தான் இருக்கும். பின்னாடி லோகுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை பிராங்க் பண்ண சொன்னோம் போட்டுக்கோங்க. அவனை வந்து நான் போய் பாத்துக்கிறேன். அவனை எப்படி நசிக்க போறீங்க சார்? உங்க செல்வாவோட தம்பி தெரியுதா? அப்படியா? தெரியுது bro, தெரியுது. நீங்களுமா இப்படி அதனால அப்படியே உட்கார்ந்திருக்காரு திரும்பிக்கிட்டு. ஒரு நீங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்றீங்க. இந்த காலத்துல வந்து வாயில ஜந்துவை நீங்க நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. உங்களை ரியலி பாராட்டு. அதனாலதான் உங்களுக்கு ஆண்டியத்திலும் தப்பா எடுத்தீங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. அது எல்லாரும் முன்னாடி காட்டினா ரொம்ப ஓவர் ஆயிடும். ஸோ அங்க போயிடுவாங்க. பெட் ஹப் சாரி. இது வந்து நிறைய பப்பி வேணும்னா இங்க வந்து வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னா அவங்க நல்ல பப்பியை எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஆன் போர்டும் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஊருக்கு போறீங்க பப்பியை பாத்துக்கணும்னா கொடுத்தா அவங்களே பாத்துக்கிறாங்க. இப்போ உங்களை போட் பண்ணுவாங்க. ஓ அதுக்கு தான் பெரிய நாயெல்லாம் நிக்குது. பரவாயில்ல. ஓ அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் பயங்கர காண்டா. ஆனா இவங்க யாருன்னே தெரியாதவங்க அவங்களுக்குதான் பிரச்சனை. இது அவங்ககிட்ட பிராங்க்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இது அவங்க தெரிஞ்சவங்க மூலியமா பண்ணுங்கன்னு சொல்லி பண்றாங்க. அதனால அது பிரச்சனை கிடையாது. இவங்கள விட்டுருவாங்க, அவங்களதான் புடிச்சுக்கிட்டு. அது அவங்க பிரச்சனை. அவங்க தானே பண்ண சொன்னாங்க. அது சண்டை போட்டுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கோபம் வரும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஏன் எனக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படி ஒண்ணும் இல்ல. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி பிராங்க் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா பண்ண சொல்லுவேன். கெட்டியே போடுங்க அந்த மாதிரிதான். அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உங்களுக்குள்ள பண்றது தானே. ஓகே நல்லா இருந்துச்சு. ஓகே என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.